அன்பர்களே, மார்ச் 3 தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் இன்றைக்கு சாதனை வழி என்கிற தலைப்பில் சிந்திக்க தருகிறார். தன்னுடைய வாழ்க்கை மலரில் மனவளக்கலை என்பது படித்ததை ஒப்புவிப்பது, பாடுவது, திரும்ப சொல்வது, பேசுவது என்று அது ஒரு போதனை வழி அல்ல. எதுவானாலும் தானே செய்து பார்த்து தீர்வை காண சொல்கிற சாதனை வழி என்று சொல்கிறார். எப்படி என்றால், உங்களுடைய வாழ்க்கை சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்கு வேறு யாரும் உதவிக்கு வரமாட்டார்கள். நீங்களே தான் ஆராய்ந்து பார்த்து பகுத்தறிந்து அதற்கான தீர்வை காண வேண்டும். அதற்கான உத்தியை வழிமுறையை சொல்வதற்கு மனவளக்கலையில் அகத்தாய்வு பயிற்சிகள் இருக்கிறது. எனவே இதற்கு சாதனை வழி என்று பெயரிடுகிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள். அது மட்டுமல்ல, உங்கள் மனம் அமைதி பெற வேண்டும், நிறைவு பெற வேண்டும் என்று சொன்னால் யாரோ ஒருவர் அந்த அமைதியை நிறைவை தருவாரா என்றால் இல்லை, நீங்களே தான் சாதனை செய்து அதனை பெற வேண்டும். அதற்கான வழியினை சொல்வது மனவளக்கலை என்கிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள். அதற்கான எளிய முறையிலே அகத்தவம் கற்பிக்கப்படுகிறது. அகத்தவத்தை செய்து மன நிறைவையும் அமைதியையும் மன ஓர்மையையும் கூர்மையையும் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டியது அத்துணையும் உங்கள் பணி, உங்கள் வழி என்று அருள் தந்தை அவர்கள் மிக அழகாக குறிப்பிடுகிறார். இப்படியாக உடல்நலத்தை பேண வேண்டுமா? வேறு யாரோ உங்கள் உடல்நலத்திற்கான மருத்துவத்தையோ பார்க்க வேண்டியதில்லை. நீங்களே உங்கள் உடல்நலத்தை பேணிக்கொள்ளலாம். அதற்கான எளிய முறை உடற்பயிற்சியினை தருவது மனவளக்கலை என்று இப்படியாக எதுவென்றாலும் யாரோ ஒருவர் நமக்கு தீர்வு தருவார் என்றுதான் மக்கள் செல்கிறார்கள். அப்படியல்ல, எல்லாவற்றிற்குமான தீர்வு நம்மிடமே இருக்கிறது. அந்த இருப்பதற்கான வழியை காட்டுவது மட்டுமே மனவளக்கலையாக இருக்கிறது என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிற இந்த செய்தியினை உங்களிடம் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.